ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு பார்த்திங்கன்னா முக்கிய அறிவிப்புகள் விட்டுருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தல் வருவதை முன்னிட்டு 3 மாதங்களுக்கு சேர்ந்து 3000 ரூபாய் உரிமை தொகையும், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 என 5000 மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் புதிதாக விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகங்களில் குவிந்து துவங்கினர். இந்நிலையில் அலுவலகங்களுக்கு வர வேண்டாம், தங்களுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தக்காளி, வெங்காயத்தை தவிர நம் எவ்வித சமையலையும் எவ்வளவு சுவையாக செய்திட முடியாது. எனவே அதற்கு மவுசு அதிகம். ஆனால் தற்போது வர அதிகரிப்பதால் நாட்களுக்கு நாள் விலை குறைந்து கொண்டே வருகிறது. 1 கிலோ 20 அல்லது 25 வரை விற்ற வெங்காயம் இன்று 15க்கே விற்பனையாகிறது. தக்காளியும் 1 கிலோ 10 ரூபாய் இல்லை 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் படுகுஷியில் உள்ளனர். ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூ பங்கேற்ற 2450 பேருக்கு 1100 பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக சிஎஸ்சி, ஐடிஐ பிரிவில் 95% பார்த்திங்கன்னா பங்கேற்கும் என்ஜினியர்கள், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், என்ஜினியரிங், மெக்கானிக்கல் 70% பேருக்கு வேலை கிடைத்ததாகும். ஆரம்ப சம்பளமே ஆண்டிற்கு 3.50 லட்சத்தில் தொடங்கி 53 லட்சம் கொடுக்கும் வேலையிலும் மாணவர்கள் செலக்ட் ஆகி வருகின்றனர். பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட 2.22 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பான 2000 வழங்க வேண்டும் என பலரும் டிஎன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மகளிர் உரிமை தொகை பெறும் 1.31 கோடி குடும்பங்களுக்கு மட்டும் வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முன்னதாக இருந்தாண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா என அதிமுக தகவே சாடியிருப்பது கவனிக்கப்பட்டுள்ளது. திமுக வடக்கு மண்டலமாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இருந்து பிருந்தாவனம் ரயில் மூலமாக திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை புறப்பட்டார். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமிர்தா காரைக்காலில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் இருந்து உரையாடுகின்றனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் மட்டும் வழங்கும் போல மேடையில் பொங்கும் இந்த திடீர் தமிழகம் பாசம் இந்த முறையாவது வெறும் காதுக்கு எட்டிய செய்தியாக மட்டும் இருக்குமா, அல்லது கடந்த கால வாக்குறுதிகள் போலவே இருக்குமா என்பதாக மக்களின் எதிர்பார்ப்பு. போன்ற அடுத்தடுத்த முக்கிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.